நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்பொழுது வாசிக்க கேட்டு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அம்பை போல பாயட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்துல போய் கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள போய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு அமைதலோடு உடைய வார்த்தைகளை கேட்க நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்துங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல இடுக்கமான வாசல் என்றால் என்ன? இடுக்கமான வாசல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இடுக்கமான வாசல் என்பது என்ன, கேட்டுக்கு போகிற வாசல் என்றால் என்ன? இரண்டு வாசலை பற்றி இப்பொழுது இந்த இரண்டு வசனத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் என்பது என்ன? இந்த ஜீவனுக்கு செல்லுகிற வாசலானது இடுக்கமாயும் அதின் வழி நெருக்கமாயும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசலில் வழியாக செல்பவருடைய சுயம் சாம்பலாக மாற வேண்டும். எதுல? இடுக்கமான வாசல் வழியாக தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில ஜீவித்த அந்த நாளில் இப்படிப்பட்டதான இந்த வாசல் வழியாக அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார். இப்படிதான் ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடுக்கமான வாசல் வழியாக செல்லுகிற ஒவ்வொரு நபரும் அவர் ஜீவியத்திற்கு சுயம் சாம்பலாக மாற வேண்டும். பாருங்க, இவர்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமே வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவுடைய ஜீவியம் ஒன்று சுயம் வெளிப்படக்கூடாது. பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வழியிலே மாமிசத்தின் ஆசை இச்சைகளுக்கு இடம் இல்லை. அன்றாட சோதனைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பாடுகளையும் பாருங்க அது எல்லாவற்றையும் சகிக்க வேணும். இவைகளெல்லாம் சகிக்கிறவர்கள் தான் பாருங்க சகித்து தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமலும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை, அதுக்கு பதிலாக நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுவே இடுக்கமான வாசல் வழியாக பாருங்க, இதுவே நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற வாசலாய் இருக்கிறது. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்கணுமா? பாருங்க, அது இடுக்கம்தான், கஷ்டம். இதை எப்படி நம்ம செய்ய முடியும்? எதிர்த்த வீட்டுல நம்மளை கெட்டு போகணும் என்னென்னதோ வைக்கிறான், என்னென்னது சூனியம் வைக்கிறான், நம்ம கெடுதல நினைக்கிறான், அவனை நீ நேசின்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, இது நம்மளை ஒருபோது என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நமக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர். வானத்தையும் பூமியும் நம்மளை உண்டாக்கின தேவன். பாருங்க, உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஆனபடினால இந்த இடுக்கமான வாசல் வழியாக போகிறவங்க ஒரு சிலர் தான். பாருங்க, ரொம்ப கஷ்டம். நீங்க நினைச்சு பாருங்க, நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமா வந்தவங்க பாருங்க நம்ம பாக்குறோம், ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம இதுல அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்களாம்.
அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். ரொம்ப கடினம். கிறிஸ்துவின் ஜீவியம் என்பதே பாருங்க உபத்திரவத்தின் வழி, பாடுகள். சிலுவை என்பதே பாடுகள். அநேக சிலுவை என்ன செய்வாங்க, சிலுவையை செயின் போட்டு சிலுவையை கழுத்தை தொங்க போட்டிருப்பாங்க பாருங்க. சிலுவை கைகள்லையும் இந்த மாதிரி செயின் போட்டு சிலுவை சிலுவை நமக்காக கல்வாரி சிலுவையில மறிச்சிட்டார் பாருங்க. சிலுவை அது 3 தண்டனை அந்த நாட்கள்ல. ஒண்ணு கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, ஒன்னு எரிக்கப்பட்டு கொள்ளுவாங்க, மூன்றாவது சிலுவையில அறைந்து. இந்த 3 தண்டனையில சிலுவை தண்டனை தான் பயங்கரமான ஒரு தண்டனை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்ம சிலுவையை செஞ்சு அது எவன் செஞ்சதுன்னு தெரியாது. இந்த சிலுவை யாருடைய சிலுவைன்னு தெரியுமா? ஒரு சிலுவை ஆலயத்திலேயே வைக்கிறாங்க. ஒரு சில ஆலயங்களில் பாருங்க அந்த தேவ ஆலயம் தெரியட்டும், அது இயேசு கோயில்னு தெரியட்டும். கோயில்னு கிடையாது, பைபிள்ல கோயில்னு ஒரு இடத்துல கூட இல்லை. பாகால் கோயில் அதுதான் கோயில் பாருங்க. இது ஆலயம், சர்ச்சுன்னு சொல்லலாம், சபை, தேவனுடைய சபை பாருங்க. அப்ப அந்த சிலுவை ஒரு சில இதுல ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறாங்க. மற்றபடி பாருங்க நம்ம சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிற கஷ்டம், பாடுகள், சிலுவை என்பது. இந்த இடத்துல சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். அவன் தான் எனக்கு சீசன் சொல்றாரு. ஏன்னா எந்த சிலுவையை சொல்றாரு? பாடாகிய பாடுகளின் வழியில நாம் போகும்போது, உபத்திரவத்தின் வழியில போகும்போது இவைகளை நீ சுமந்து கொண்டு போகணும். உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். இதுதான் சிலுவை பாருங்க. இந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு போகணும். அநேகர் பாருங்க அந்த அநேக சிலுவை இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இல்ல, தப்பு பண்றவங்க அநேகருடைய சிலுவையில அறையப்பட்டு பாருங்க. அப்படியே கழுகு அதுதான் தின்னுமா, சரீரத்தை கூட எடுக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட அது இருந்தது அந்த நாட்கள்ல பாருங்க. அதுதான் சிலுவை. யாருடைய கொலைகாரன், விபச்சாரம் காரன், நிறையருடைய தப்பு பண்றவங்க தான் சிலுவையில அறைவாங்க. அவர் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த இடத்துல நாம் அறைய வேண்டும். நான் அறையப்படுகிற அந்த தண்டனையை, நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத தேவன், பரிசுத்தம் உள்ள அந்த இயேசு கிறிஸ்து நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அதனால நம்ம சிலுவையை தொங்க போட்டு இருக்கக்கூடாது, செயின் போட்டு பாருங்க அது இருக்கக்கூடாது. நம்ம பாடு, சிலுவை என்பது பாடுகளை குறிக்குது பாருங்க. நம்ம எதுனா நம்ம துன்பப்படுத்துறதுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்களா, அவளுக்காக நீ ஜெபம் பண்ணு, சமாதானம் பண்ணு. ஒரு கணத்துல இருந்து மறுகணத்தை காண்பி. ஏன் இப்படி சொன்னாரு? நம்ம காண்பிக்கும் போது தேவன் வெளிப்படுவார். இப்படிப்பட்ட பொறுமையுள்ள தேவனை, அதனாலதான் அவர் வசதியா இருக்கான். அப்ப நம்முடைய நடத்தையை அவங்க பார்ப்பாங்க, பின்பற்றுவாங்க பாருங்க. அப்படி நம்ம சகிக்கிற தன்மை நமக்குள்ள வரும்போது இவன் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன் என்று உணர்ந்து அவன் ரட்சிக்கப்படுவான் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போல, ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காண்பியுங்கள். அநேக கிறிஸ்தவங்க ஒரு கணத்துல அரைஞ்சா 10 அடி அடிச்சிடுறாங்க பாருங்க. ஒரு சில இடங்கள்ல ஒண்ணும் இல்லாம அந்த அளவுக்கு போயிடுறாங்க. பொறுமை இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணு. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க வீடுகள்ல பாருங்க. அப்படியே நிறைய இருக்கு. இதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம சகிப்பு தன்மை வேணும். இதுதான் இடுக்கமான வாசல். நீ சமாதானம் பண்ணு, யாவரோடும் நீ சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாகிலும் தேவனை தரிசிப்பதில்லையே. இதுதான் இடுக்கமான வாசல். பரிசுத்தமா ஜீவிக்க முடியுமா? நீங்க செல்போன் மூலமா, டிவி மூலமா, டிவியில சீரியல் பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஆவியை கொஞ்ச நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆவி உங்களை தாக்கும். இது இடுக்கமான, இதை விடணும். நீ எது ஆண்டவர் விட சொல்றாரு அதெல்லாம் விட வேணும். தப்பான ஒன்றும் நீ பார்க்க முடியாது. உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதுதான் இடுக்கமான வாசல், கஷ்டமான வாசல். இந்த வாசல்ல நம்ம போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடுக்கமான வாசல் வீட்டு வாசலை சொல்லல பாருங்க. ஒரு சில வீடெல்லாம் குண்டானவங்க போன மாட்டிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன அளவுக்கு செஞ்சிருப்பாங்க. 2வது தலை தட்டும். ஏன் இப்படி வச்சாங்கன்னா குனிஞ்சு போகணும், ஒரு பணிவை குறிக்கிறதுக்காக. அந்த நாட்கள்ல நிலையும் கூட தாவை ஏன் வச்சிருக்காங்க? குனிஞ்சு போகணும், நீ பணிவா இருக்கணும் பாருங்க. ரட்சிக்கப்படாத மனிதனு கூட அவ்வளவுப்பட்ட அறிவு இருக்கு.
நான் கூட நினைப்பேன், அதே மாதிரியே செம்புல தண்ணி கேட்டாலும் நிறைய கொண்டு வருவாங்க, கொஞ்சத்தை தரையில ஊத்திடணுமா, ஏன் இப்படி செய்யறாங்க பாருங்க. அநேக விஷயங்கள் பைபிள்ல உள்ளதான் அவங்க செய்யறாங்க, நமக்கு தான் தெரியாம இருக்கு. இந்த வீட்டுல செல்வம் பெருகட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் சொல்லிட்டு தண்ணியை ஊத்திட்டு குடிக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி குனிஞ்சு போகும் நிலையுமே ஏன் சின்னதா இருக்கு? பணிந்து நீ பணிவாக இருக்கணும். ஒரு குடும்பத்துல பணிவு தாழ்மை இருக்கிறவனை தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். ஆனபடினால நம்ம அவர்களை பார்த்து தான் அநேகர் கற்றுக்கொள்றாங்க. நாம் அவர்களுக்கு சொல்லுவதை விட ஒரு சில காரியம் அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையா இருக்கு. இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. அப்ப மற்ற தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்களுக்கு இடுக்கமான வாசல்ல சுகபோகமா வாழலாம், விசாலமான வாசல். கஷ்டம்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அந்த பூமியில நல்லா இருப்பாங்க, ஆண்டவர் வரும்போது அங்க போக முடியாது. எவ்வளவு ஒரு கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, பூரா வெள்ள புறா மாதிரி அப்படியே ஆலயத்தை நோக்கி தேவ சபை சிபிஎம் சர்ச் ஏன் அப்படி இந்த மாதிரிலாம் போறாங்கன்னா யாருக்கும் ஆண்டவர் உள்ளத்துல பேசிதான் அந்த நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு மனிதனோ ஒரு போதவரோ சொல்லி எடுக்க கூடாது பாருங்க. வர்றதெல்லாம் பார்ப்போம், பூரா ஒயிட்டு. ஏன் ஒயிட்டு போடுற? ஒயிட்டு போட்டுட்டு இருதயம் இருளா இருந்தா பிரயோஜனம் இல்ல பாருங்க. அவங்க வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு இதே மாதிரி வெண்மையாக என் இருதயமும் இருக்கணும், நான் இயேசுவின் பிள்ளை பாருங்க. ஆண்டவர் பேசுவார், பேசிதான் அநேகர் எடுக்கிறாங்க. ஒரு மனிதன் சொல்லி ஒரு சிலர் எடுப்பாங்க, மனுஷன் சொல்லி கொஞ்ச நாள் மறுபடியும் போட்டுருவாங்க பாருங்க. நகை போடுறது தப்பு இல்ல, கலர் ட்ரெஸ் போடுறது தப்பு கிடையாது. ஆனா நீ தேவனுக்குள்ள நெருங்கி நெருங்கி வர ஒரு சத்தத்தை நீ கேட்கும் போது உனக்குள்ளாகவே மாற்றம் உண்டாகும். சரீர வெளி பிரகாரமாக மாற்றம் உண்டாகும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இதோ நான் தேவ சத்தத்தை கேட்கிறேன் பாருங்க. அவருடைய சுபாவம் நமக்குள்ள வந்துட்டான், நீயே மாறி விடுவாய். ஒருவன் சொல்லி கேட்கணும் அவசியம் இல்ல பாருங்க. நீ எப்படி வாழ வேண்டும், நீ பூமியில எப்படி நீ பேச வேண்டும் என்று ஆலோசனையும் கர்த்தர் தந்து உன்னை வழி நடத்துவார் பாருங்க. நீ நெருங்கி வர வேண்டும், இயேசுவின் வெளிச்சத்தை அண்டைக்கு நீ வர வேண்டும். இது கடினம் தான். அதான் அந்த வசனம் வாசிக்க கேட்ட வசனத்துல இடுக்கமான வாசல் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நீ கடைபிடிக்கணும். இதோ என்னால முடியாதுப்பா, இயேசுவே என்னால முடியாது, அநேக பின்வாங்கி போயிட்டாங்க பாத்தீங்களா. அதுலயும் அதான் வசனம் இருக்கு, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர். இன்னொரு வசனத்துல பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்ப அந்த சிலர் தான் என்ன செய்யறோம்? இப்ப கூட ஆராதனை பகுதியில ஒரு சிலராக இருக்கிறோம். பிள்ளைகளை குப்புறக்க படுத்து கிடக்க போறான், ஆனா அமைதியில இருந்தா போதும் பாருங்க. எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இந்த செவிகள்ல கேட்டு ரசிக்கப்பட்டா போதும். இப்ப கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இடுக்கமான வாசல் வழியாக நாம் போக வேண்டும் என்று இந்த கால வேளையில அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்னு கேட்டுக்கு போகிற வாசல். நாம் இந்த ரெண்டு வாசலை எதை நாம் தெரிந்து கொள்ளணும் சொல்லுங்க பாப்போம். இடுக்கமான வாசல், ஒன்னு கேட்டுக்கு போகிற வாசல். ரெண்டுல எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இடுக்கமான வாசல் வழியா போகத்தான் நம்ம இடுக்கமான வாசலை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இடுக்கமான வாசல் என்பது என்ன? இந்த ஜீவனுக்கு செல்லுகிற வாசலானது இடுக்கமாயும் அதன் வழி நெருக்கமாயும் இருக்கிறது. இந்த வாசல் வழியாய் செல்பவருடைய சுயம் சாக வேண்டும், அவன் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானத்தையும் நீ சகிக்கத்தான் வேண்டும். இந்த பூமியில நீ கஷ்டப்பட்டா தான் அந்த பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்கும். ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தா வேர்வை சிந்தி பார்த்தா தான் அந்த கூலி நமக்கு கிடைக்கும். பாருங்க, சுகபோகமா ஏசிய போட்டு உட்கார்ந்து மல்லாந்து தூங்குனா ஒன்னும் கிடைக்காது. பாருங்க, அது மாதிரிதான் இந்த நித்திய ராஜ்யத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஈஸியா கிடைக்காது. நீ இந்த இடுக்கமான வாசல் வழியாய் தேவன் நமக்கு சொன்ன அந்த கட்டளைகளின்படி, தேவ ஜனமே, நாம் இந்த வழியில இடுக்கமான வாசல்ல போனா தான் அங்க நம்ம போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசை இச்சைகளை நீ வெறுக்க வேண்டும். பாருங்க, அன்றாடு வரும் சோதனையை நீ எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்து கொள்ளத்தான் வேண்டும்.
உன்னுடைய உடைகள் உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். இதுதான் இடுக்கமான வாசல். இதுவே நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற வாசலாய் இருக்கிறது. நமக்கு ஒரே வாசலும் ஒரே வழியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பிள்ளைகள்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இடுக்கமான வாசல் நமக்கு வாசல் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே வாசலாயிருக்கிறார். அவரே நமக்கு வழியாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இயேசுவின் வழியில ஒரு மனிதன் இந்த பூமியில ரட்சிப்புன்னு நினைச்சா இயேசுதான் ரட்சிப்பு. அவரை என்று இந்த பூமியில ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேற ரட்சிப்பு இந்த பூமியில இல்ல. ஒரு பாவத்திலிருந்து சாபத்தை நீக்கி ரட்சித்து தூக்கி எடுக்க வேணும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்க வேணும் என்றால், பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவரால மட்டும்தான் முடியும். பாருங்க, அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவருடைய வழியிலே செல்லாம நேரடியா எங்க போக முடியாது? பிதாவை பார்க்க முடியாது. இந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடைந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியில நீ சென்றாதான் நீ போக வேண்டிய அங்க அந்த பாதைக்கு போக முடியும். நீ கேட்டு விசாரிக்கணும், எது நல்ல வழி, எது ஆவிக்குரிய சபை, நான் போகிற வழி சரியா? பாருங்க, கீழே செல்வநல்லூருக்கு போனோம். எப்படியும் ஒரு 7-8 பேர்கிட்ட விசாரிச்சிருப்போம். நான் போற வழி சரியா? ஏன்னா முன்ன போனது இல்ல. ராமநாட்டுக்கு போயிருக்கேன், ராமேஸ்வரம் அந்த வழியா போயிருக்கிறேன். பாருங்க, ஆனா அவங்க வீடு தெரியணுமே, எந்த சைடுன்னு தெரியல. பாருங்க, கொஞ்சம் ஊர் பெரிய ஊர்னால தெரியணும்ல. நம்ம அது என்ன செய்யணுமா? நான் வாசிக்கிறோம், பைபிள் கூட அப்படி இருக்கு. நீங்க கேட்டு எது நல்ல வழி என்று கேட்டு விசாரியுங்கள். அந்த கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலும் சந்தோஷமும் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாதிரி போனேன். பாருங்க, 7-8 பேர்கிட்ட விசாரிச்சேன், நான் போற வழி சரியா? நம்ம பாட்டுக்கு வேற வழியில போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். நம்ம போற வழி சரியா? தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போனோம், கேட்டு கேட்டு விசாரிச்சோம். பாருங்க, அவங்க மெயின் ரோட்டுக்கு வர முடியல, தூரமா இருக்கிறதுனால கேட்டு கேட்டு விசாரிச்சு அங்கேயே போயிட்டோம் வீட்டுக்கே. பாத்தீங்களா? இப்ப நம்ம போற வழி பார்த்து பார்த்து நம்ம செய்யறது சரியா? இது இயேசு சென்றார், நமக்கு வச்சுட்டு போயிட்டாரு. இது இந்த வழியெல்லாம் இயேசு போயிருக்காருப்பா. நம்ம அநேகர் பாருங்க தடத்தை பார்த்தே போவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வழியே ஒரு காட்டுக்குள்ள போனா பாதை தெரியாது, இந்த தடத்தை பார்த்தே போவாங்க. அது மாதிரி இயேசு நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். இயேசுவின் வழியை நாம் பார்த்து பார்த்து போகும்போது பாருங்க, பாடுகளின் வழி, இயேசுவின் வழி, கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே பாடுகளின் ஜீவியம். இவைகளை நீ இந்த பூமியில நீ சகித்து கொண்டு 10 நாள் பாடுகள் நீ சகித்து கொண்டால் இந்த சந்தோஷமான பரலோக ராஜ்யத்தை நீ அடைந்து கொள்வாய். கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நன்மை செய்ய நாட வேண்டும். அவர்தான் வழியும் சத்தியமாய் இருக்கிறார். இயேசுவே நமக்கு வழியாய் இருக்கிறார். இயேசுவே நமக்கு சத்தியமாய் இருக்கிறார். இயேசுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவின் வழியில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் போக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வழி என்பது என்ன? சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 30வது வசனம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது. போதும். அப்ப தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா? உத்தமமானது. அப்ப தேவனுடைய வழி உத்தமனா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமான அவருடைய வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலே நாம் நடக்க வேண்டும். இயேசுவின் வழி உத்தமமானது, செம்மையானது. உன்னுடைய வழி அதே மாதிரி செம்மையா இருக்கணும். அவருடைய தேவனுடைய வழி அன்பு உள்ளது, அது மாதிரி நீ அன்பா பேசணும். அவர் உண்மையுள்ளவர், அவருடைய வழி எப்படிதான் உண்மையுள்ளது, அதே மாதிரி நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட இயேசுவின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். என் ஜனமே,
பாருங்க, இயேசுவின் வழி உத்தமமானது, செம்மையானது, அன்புள்ளது, உண்மையுள்ளது, நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த வழியை, இயேசுவின் வழி இதுதான், இந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து போனா நமக்கு இடரல் கிடையாது. நாம் இடறி போக மாட்டோம். போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய் செல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழிதான் நம்மை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கும். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே, என் தேவனே, உத்தம இருதயத்தோடு உமக்கு முன்பாக நான் நடந்து கொள்வேன். என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டில எப்பொழுது நீ வருவீர்? பாத்தீங்களா, எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர்? என் இருதயமாகிய இந்த வீட்டை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன். என் இருதயமாகிய வீட்டிலே நீ எப்பொழுது வருவீர்? வந்து என்னை ஆசீர்வதிப்பீர். எனக்கு எப்பொழுது சமாதானத்தை தருவீர்? பாருங்க, இயேசு இல்லாத வீட்டுல சமாதானம் இருக்காது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. கடன் பிரச்சனை, ஓயாத சண்டை, அதுதான் இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டுல அப்படி இல்லை. தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி இருப்பான். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொல்றாரு, உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன். அப்பா, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் இருதயமாக இந்த வீட்டில வாங்க, நான் பரிசுத்தமாய் உத்தமமாய் உமக்கு முன்பாக நடந்து கொள்வேன் என்று தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம்? எத்தனை பேர் நாம் சொல்ல முடியுது? நாம் உத்தமமான வழியில் செல்ல வேண்டும், நாம் அதில் நடக்க வேண்டும். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாமும் உண்மையுள்ளவனாய் பாருங்க நாம் காணப்பட வேண்டும். உண்மையான வழியில் நாம் நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரணும் பாருங்க. ஒரு பையன் சத்தம் இவ்வளவு சத்தம் கேட்குது. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. யோனா படகுல தூங்குனது மாதிரி நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குங்க. நல்லா என்ன செய்யணும்? தூங்குனா கப்பல் கவிழ்ந்து போயிடும். நம்மளும் இந்த ஆலயம் கப்பல் மாதிரி தான் இருக்கு. அதனால அலையிலேயே சத்தத்தை உயர்த்தி பிள்ளைகள் சொல்லணும். எல்லாரும் தூங்குறவங்களாம் அலையிலேயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தூங்குதுகளோ, நல்லா விழிப்பா இருக்கேன், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்றவங்க 3 அலையிலேயா போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரங்கமே என்ன செய்யணும்? அதரணும். இந்த ஆலயமே அசையணும். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? தாய், எனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பாப்போம். மடியில கணம்ல என்ன பயம் சொல்லுங்க. கையில உயர்த்து, நான் உண்மையா இருக்கிறேன், நான் தேவனுக்கு உண்மையா இருக்கேன், உத்தமமா இருக்கேன். ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் கையை உயர்த்த சொல்றேன்னா, நீங்க உண்மையா இருக்கும் போது அந்த கைகளை உயர்த்தும் போது பாருங்க, பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். அப்ப உங்க பேரு அங்கீகரிக்கப்படுது பரலோக ராஜ்யத்துல. ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம். பரிசுத்தர், நம்முடைய பரிசுத்தமாக்குற கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மை இருக்கா குடும்பத்துல? ஒரு உண்மை பாருங்க. நம்ம ஒரு காசு விஷயத்திலையும் பாருங்க, உலக பொருளிலும் உண்மையுள்ள மனுஷன் தான் என்ன செய்வானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதுதான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்காக தேவ ஆலயத்துக்கு பாருங்க போவாங்க. இடுக்கமான வாசல் வழியா வர்றவங்க தேவனை ஆராதிப்பாங்க, பரிசுத்தமா நடப்பாங்க, நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை பேசுவாங்க, செம்மையான வழியில் நடப்பாங்க, நீதியை நடப்பிப்பாங்க, தேவனுடைய சத்தியத்தை மனதார சொல்லுவாங்க.
உண்மை உத்தமமாக இருப்பாங்க, பாடுகளை சகிப்பாங்க, அன்பா இருப்பாங்க. இப்படி சொல்லப்பட்ட பாருங்க, இவைகள் எல்லாம் இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் இவைகளை கடைபிடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதை நாம் கடைபிடிக்கிறோம்? அதுதான் கஷ்டம். ஒருத்தட்ட அன்பா பேச முடியல, நம்ம பிள்ளைகிட்டே அன்பா பேச முடியல, கணவனோடு நான் அன்பா பேச முடியல, சமாதானமா இருக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானம் பண்ணு, ஒரு கணத்துல இருந்த மறு கணத்தை காண்பி. அதுதான் கஷ்டம். ஐயோ உன் வலியும் வேண்டாம் ஒண்ணும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி இருப்போம் பாருங்க. அப்படிதான் நானா ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகுதான் பாருங்க, அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க பிறந்தவங்க. இருந்தாலும் நம்ம இந்த இதெல்லாம் வாசிக்கும் போது ஐயோ இதுதான் சத்தியம், இது வேண்டாம்டான்னு அநேக நாள் நான் சிந்திச்சு இருக்கேன். இருந்தாலும் போக முடியாது, கழுத்தை கொடுத்தாச்சு. கொடுத்தா கழுத்தை எடுக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே போய்கிட்டு பின்னிட்டு பார்க்க முடியாது. பின்னிட்டு பார்த்தா விழுந்து போனோம். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டாருன்னா நேரா பரலோகத்தை நோக்கி நாம் போகணும், இயேசுவை நோக்கி போகணும். வேற வழி இல்லை. கஷ்டம்தான், இடுக்கமான வாசல்ல போறது கஷ்டம்தான். ஆனா என்ன செய்யணும்? ஒரு நாள் சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய பேர் போறாங்க, பெரிய பாதை இருக்கு, நிறைய பேர் போறாங்க. ஒன்றுக்கு மேல ஏறி நாங்க போறோம். வாசல் சின்னது, முண்டி நுழைஞ்சி என்ன செய்யறேன், சின்னதுதான், போக முடியல என்னால. போய் கஷ்டப்பட்டு எடுத்து எப்படியே நான் அந்த வழியா போயிட்டேன், இந்த வாசலை கடந்துட்டேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கடினம் தான், கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் உனக்குள்ள இருந்து வழிவாசலை திறப்பார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இவைகள் எல்லாவற்றையும் நீ கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் இதுதான் இடுக்கமா அன்பா நீ பேசணும், பாடுகளை சகிக்கணும். நீ குடும்பத்திலும் ஊழியத்திலும் எல்லா தேவனுக்கு முன்பாகவும் உண்மை உத்தமமாக இருக்கணும். இது கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவும் கஷ்டம் நினைச்சான். ஆனா இதுல நீ சென்றா நீ ஜீவ கிரீடத்தை நீ பெறுவாய், இந்த பரலோக ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த 10 நாள் பாடுகளை நீ சகிக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சத்தம் இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது பாருங்க, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ வரம் பெற்றிருக்கலாம் பாருங்க. நீ ஆராதனை பண்ணும் போது பிசாசு ஓடலாம், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு தந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன கேட்பாரு? இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற தாளந்து, அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். உண்மை உத்தமம் ஒரு மனிதனுக்குள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட இந்த இடத்துல ஊழியக்காரன், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கணும். நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஊழியம்னா என்னது? ஊழியக்காரன்னா அடிமை, தேவனுக்கு அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். ஊழியக்காரன் என்பது அதுதான். மற்றவர்களுக்கு கிராமந்தோறும் பட்டணந்தோறும் போய் நன்மை செய்யணும். இயேசு அது வைத்து போனார். அதனால இயேசுவின் வழியில, என் வழியில சென்றாத்தான் அங்க போக முடியும். நோகுனாப்புல அங்க நீ போக முடியாது. நீ என்ன நினைச்சாலும் போக முடியாது. கோடிக்கணக்கான பணத்தை போட்டு போனாலும் போக முடியாது. வழி நான் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் வழி, இயேசு பாருங்க. ஆனபடினால நாம் அவருடைய வழியிலே நாம் செல்லும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உண்மை உத்தமம் வேணும் குடும்பத்துக்குள்ள, ஒரு உண்மையாக, ஒரு உத்தமமாக. அப்படிப்பட்டவர்கள் தான் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்றாரு. நீ ஊழியம் பார்க்கலாம் பாருங்க, அதுல உண்மை இல்லைனா நீ சகல தாளந்து உன்னிடத்தில் இருக்கலாம் பாருங்க. நீ வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனா உனக்குள்ள என்ன வேணுமா? உண்மை வேணும். உன் வார்த்தை உண்மையா இருக்கணும். உன் பேச்சு, உன் நடவடிக்கை எல்லாம் உண்மையும் உத்தமமாக ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்க முடியாக தான் வராரு. வேற வரம் பெற்றவங்களை அப்படிப்பட்டவர் சேர்க்க வரல. நல்ல மனதில் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. அப்படிப்பட்டவர்களும் பெரிய ஒரு போராட்டம். வாங்குறது பெருசல்ல. ஆவிக்குரிய வரங்களை நாம, கனி தான் முக்கியம். 9 வித ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம். கடைசி 9வது கனி இச்சை அடக்கம். 9 வித ஆவியின் கனிகள், குணங்கள். அது எது எது நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ
9 வித ஆவியின் கனிகள் பிதாவின் குணங்கள், அவைகள் நமக்குள்ள வேணும், நமக்குள்ள ஆளுகை செய்யணும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட வசனத்துல உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே பேர் சொல்லி அழைப்பார் உங்களை. பாருங்க, நீ உண்மையா இருந்த, நான் உனக்கு 1 தாலந்து தான் கொடுத்தேன், இதுல உண்மை. அப்பா 5 தாலந்து கொடுத்தேன், அதுல உண்மை. உத்தமமாக எனக்கு முன்பாக நடந்து கொண்டாய். ஆபிரகாம் பாருங்க, எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நடந்து கொள் என்று தேவன் சொன்னார். உத்தமமாக நடந்து கொண்டாய். யோப பற்றி பார்க்கும்போது உத்தமமாக இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது புதிய ஏற்பாடு காலத்துல, கிருபையின் காலத்துல வந்திருக்கிற நாம் உண்மை உத்தமத்தை ஆண்டவர் இந்த கால வேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உலக பொருளிலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களில் உண்மையை பேசு. பாருங்க, அநேக ஊழியங்களை உண்மையே பார்க்க முடியல, எல்லாம் பொய். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீ பார்க்காத, என்னை நோக்கி நீ வா. நான் சென்ற வழியில நீ சென்றாதான் பரிசுத்தமான வழி, அன்புள்ள வழி, இவைகளில் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று முடியும் என்று ஆண்டவர் பேசுகிறார். உண்மை உத்தமம் உள்ளவர்களை தான் அவர் சேர்க்க வரப்போறார். நம்ம நினைக்கிறோம், நீங்க உங்களை தாழ்த்த கூடாது, நாம் மேன்மை உள்ளவங்க. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ இல்லையோ, வரங்கள் கூட இல்லாம போலாம், ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ ஆவியின் கனியில நீ நிலைத்திரு, நீ உண்மை உத்தமமாக தேவனுக்கு முன்பாக நடந்து கொள். இது நடந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். பாருங்க, வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு அது பயன்படுத்தலனா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சது மாதிரி இருளான அந்தகாரத்தில் ஆண்டவர் தள்ளி விடுவார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ 9 வித ஆவியின் கனிகளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ கனி கொடுக்கிற மகனாய் மகளாக காணப்பட வேண்டும். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் பாருங்க உண்மையாக காணப்பட வேணும். ஊழியத்தில் இந்த கடைசி காலத்துல உண்மை இல்லை. அநேக ஊழியத்துல பொய் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் அந்தந்த ஊருக்கு போனேன், எவ்வளவு பொய்யர் அனைவரும் வந்து 2ஆம் மரணமாகிய பாருங்க அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவாங்களாம் வசனம் சொல்லுது. பாருங்க, ஊழியத்துல ஒரு உண்மை இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒரு உண்மை இல்லை, தேசத்துல உண்மை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உண்மை இல்லை, ஊழியத்தில் கூட முகதாட்சணியம் பார்க்கிறாங்க. பாருங்க, இந்த கடைசி காலத்தில் ஒரு நாயத்தை பொதுவாக பேசுகிறத இந்த நாட்களை பார்க்க முடியல. பாருங்க, நம்முடைய எதோ நாம் இழந்து போனோம். நாம் இயேசுவுக்காக ஜீவிக்கணும். ஒரு அற்ப காரியத்துக்காக முகதாட்சணியம் பார்த்து ஒரு சைடு. ஆண்டவர் அப்படி அல்ல, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒருத்தனை உயர்வா பார்த்து ஒருத்தனை தாழ்த்தி பார்க்க மாட்டார் நம்முடைய தேவன். அதனாலதான் என்னை நோக்கி வா, என் வழியில நீ செல்லு. மனுஷனை நோக்கி பார்த்தா நல்ல வசதியானவனும் ஒரு பக்கமும் சேர்ல உட்கார வச்சு, ரொம்பையும் ஒரு பிச்சைக்காரனை அழுக்கு வஸ்திரம் இருந்தா கீழே உட்காருன்னு சொல்லுவாங்க. அதுதான் மனுஷருடைய எண்ணங்கள். வந்து பாருங்க, அற்பமா எண்ணுவாங்க. தேவன் அப்படி அல்ல, எல்லாரையும் ஒண்ணு போல ஆண்டவர் பார்க்கிறார். ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஒண்ணு போல ஆண்டவர் பார்க்கிறார். வந்து ஊழியர்களும் விசுவாசிகளும் இருந்தா தான் சபை. ஊழியர் மட்டும் இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாய் ஆட்டுக்குட்டி தான் வந்து கேட்கும் வார்த்தைகள். பாருங்க, விசுவாசி இல்லாம ஊழியனும் இல்ல, ஊழியனும் இல்லாம விசுவாசியும் இல்ல. நமக்குள்ள என்ன வேணும்? ஊழியருக்குள்ளேயும் விசுவாசிக்குள்ளேயும் ஒரு உண்மை உத்தமம் வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறார். ஊழியத்துல எங்க பார்த்தாலும் உண்மை இல்லை. ஒரு நாயத்தை அநேக ஊழியர்கள பாருங்க, ஊழியத்துல பொதுவா இருக்கிற தலைவர்கள் பாருங்க வந்து நாயத்தை பேச மாட்டாங்க. வந்து தப்பான தப்பு வந்து தப்புனா தப்பு என்று அவங்க கண்டிக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்க்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, கண்டிப்பு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனம் என்ன? கண்டிப்பு, ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. வந்து அப்ப இந்த இடத்துல உள்ளது உள்ளதென்றும், உள்ளது இதுதான், ஆமா உள்ளது உள்ளது, இல்லதை இல்லதென்று உண்மையை நீ பேசு, இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப அநேக இடத்துல கண்டிப்பு இல்ல. கண்டிப்பு இல்லைன்னா என்ன செய்யும்? ஒரு இடத்துல பார்க்கிறோம், கண்டிப்பு சிச்சை இல்லைன்னா பிள்ளைகள் வேசியின் பிள்ளைகளாக போயிடுவாங்களாம். நம்ம பிள்ளைகளையும் கண்டிக்கணும், ஒரு கண்டிப்பு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாக்கியவான். அல்லேலூயா. நீ தீர்க்க தரிசனம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீ போக கூடாது. தீர்க்க தரிசனமே அந்நிய பாஷை இல்லைன்னா அந்த சபைக்கு நீ போக கூடாது. இது வேற வழியில கொண்டு போகிற காரியங்களாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எந்த இடத்துல கண்டிப்பு இல்லையோ, நீ முகதாட்சியம் பார்க்கிறியோ, நீ ஊழியக்காரன் இருக்கலாம், உனக்கு கீழே இருக்கிற எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க, நீ உள்ளதென்று நீ பேசு. முகதாட்சியம் நீ பார்க்க கூடாது. நீ கண்டித்தா தான் அந்த ஊழியம் வளரும். குடும்பத்துல கண்டிப்பு இருந்தா தான் அந்த குடும்பம் சீராக போகும். என் ஜனமே, நான் யாருக்காகவும் இந்த பூமியில நான் வாழல. இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலம். உன்னை பெத்த தாய் தகப்பன், உன்னை கட்டின கணவன், பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு தான் கூட வருவாங்க. மரணம் வரும்போது அவர்களையும் உன்னை விட்டு இந்த மரணம் பிரிக்கும். அப்பொழுது உன்னை கைவிடாத தேவன் அவர்தான். நீ அவரை நீ பிடித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை நீ பிடித்துக்கொள். குடும்பத்துக்குள் ஒரு கண்டிப்பு வேண்டும். அந்த குடும்பம் பாருங்க, கண்டிப்பு இல்லாத குடும்பம் சீர்கெட்டு போய்விடும். எந்த சபையில் தீர்க்க தரிசனம் கண்டிப்பு இல்லையோ அந்த சபை சீர்கெட்டு போய்விடுகிறதை நாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதையோ இழந்து போனோம். ஒரு அற்ப காரியம் இதில் முகதாட்சணியம் பண்ணுவதை நாம் ஒருபோதும் முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 21வது வசனமும் 23வது வசனமும் பார்க்கிறோம். முகதாட்சணியம் நல்லதல்ல. நீ முகதாட்சணியம் பார்த்தா அது நல்லதல்ல. நீங்க உள்ளதென்று சொல்லணும். பிள்ளைங்க உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒண்ணு போல நேசிக்கணும். அந்த பிள்ளையில கண்டிச்சுட்டு இது கண்டிக்கலன்னா ஏங்கி போயிருங்க. பிள்ளைய என்னடா அம்மா அப்படி பண்ணுது, நம்ம அப்பா அப்படி பண்றாரு. முகதாட்சணி நீ பார்க்காத. எந்த பிள்ளை தப்பு பண்ணதோ தப்புன்னா தப்பு தான். நீ அன்போடு கண்டிக்கணும். பாருங்க, பிள்ளைய எப்படி கேட்குதுகளோ கண்டிக்கிற பிள்ளைகளை கண்டிக்கலாம் சவுண்டா. ஒரு சில பிள்ளைய அன்போடு சொன்னா கேட்குங்கன்னா அன்போடு நம்ம தெரிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கண்டிப்பு இந்த குடும்பத்துல என்னவா மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசி. முகதாட்சியம் நல்லதல்ல. முகதாட்சியம் நல்லதல்ல. முகதாட்சியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். பாத்தீங்களா? முகதாட்சியம் பார்க்க அநேக குடும்பங்கள்லயும் அப்படிதான். மூத்த பிள்ளைய நேசிக்கிறது, இளைய பிள்ளைகளை வெறுக்கிறது. பாருங்க, எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், சமாதான கேடு, இவைகளாம் ஏன் இப்படி இருக்குன்னா இயேசுவின் வழியில் நீ செல்லல, அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இல்ல, ஜெபம் இல்ல. ஆகையால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த முகதாட்சியை நம்ம பார்க்க கூட அநேக ஊழியத்திலையும் முகதாட்சியை பார்த்து அந்த சபைகள்லாம் ஒரு ஆத்மாவும் இருக்காது. ஒரு ஆத்மாவும் இருக்காது. ஆண்டவர் கேட்பார், எத்தனை சபையை உனக்கு தந்திருக்கிறேன், இதுல நீ உண்மையாக இருந்தாயா? யாரும் தப்புனா தப்பு, இவன் இல்லைன்னா இன்னொருத்தர், நான் இல்லைன்னா யாரு இந்த வியாபாரம், நான் இல்லைன்னா இன்னொரு ஊழியர் ஆண்டவர் தருவார். நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான், கண்டிக்கணும். அதே மாதிரி நீங்க குடும்பங்களிலையும் பாருங்க, தப்பு நடந்தா தப்பு தான், நீங்க தண்டிக்கணும். கண்டிப்பு இல்லைன்னா ஜனங்கள் சீர்கட்டு போய் விடுவார்கள். நம்ம அழைத்த தேவன் அவர். முகதாட்சணியம் பார்த்தா நம்ம இன்னும் அதிகமா கெடுக்கிறோம். பாருங்க, அதிகமா கெடுத்து அவங்க ஊழியம் வளராது. கண்டிக்கணும். கண்டிப்பு தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நான் வந்திருக்கிறோம். நான் உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல வேண்டும். முகதாட்சணியம் நல்லதல்ல. தப்பு நடக்கும் நீ கண்டிக்கும் போது அவன் பாருங்க, அந்த தாவீது சொல்றாரு, அன்பாக கொட்டுனா என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும். பாருங்க, அப்படி கண்டிக்கும் போது இன்னும் அவர் வளருவான். ஞானம் உள்ளவன் தான்
அந்த கண்டிக்கும் போது அதை கேட்பான். ஐயோ என் மேல தப்பு இருந்தா ஏதாவது சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். பாருங்க சும்மா இருக்கிற ஒருபோதும் நீ ஊழியக்காரனா இருக்கலாம், உனக்குள்ள அன்பு இல்லைன்னா வேஸ்ட் நீ ஊழியம் பார்க்கிறது. பாருங்க ஆண்டவர் உண்மை உத்தமமாய் அன்புள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக தான் அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகதாட்சிணியம் நல்லதில்ல ஜனமே. அப்படிப்பட்ட முகதாட்சிணியம் பார்த்தா அந்த குடும்பம் சீர்கெட்டு போயிரும், அந்த சபை சீர்கெட்டு போயிரும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடந்து கொள்ளுகிறவன். ஐயோ இது நாம் பேசினா பாருங்க அவங்க என்ன நினைச்சிடறாங்களோ, நீ பார்க்காத தப்புனா கண்டித்து சொல்லு. பாருங்க முகஸ்துதி பேசுவதை பார்க்கிலும் கடந்து கொள்ளுகிறவன் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். அல்லேலூயா. கடிந்து கொள்ளும் முடிவில் அங்கீகாரம் பெறுகிறான். இதுதான் கடினமான. நீங்க நினைக்கிறீங்க பாருங்க ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்க குடும்பத்தில் எவ்வளவு பாடுகள் இருக்குன்னு நாங்களும் அறிவோம், குடும்பமா இருக்கிறதுனால. பாருங்க அவரவர கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும். இப்ப இந்த கால வேளை இடுக்கமான வாசல் நெருக்கமா இருக்கு. இதுதான் இந்த வழியில் நீ செல்லத்தான் வேண்டும். இதுதான் இடுக்கமான வாசல். முகஸ்துதி நீ பேசக்கூடாது. கடிந்து கொள்ளுகிற முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ஒரு குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி தப்பு நடக்கும் போது அந்த சபையில் தலைவராக இருக்கிறவர்கள் கண்டிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற தலைவராக இருக்கிற அவர்கள் கண்டிக்க வேண்டும். நம்முடைய தரிசனம் பெரிதாய் காணப்பட வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் ஊர் பிரவேசிக்கிறவர்கள் சகலத்திலும் உண்மையாக இருப்பாங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப எந்த வாசலை பத்தி நாம் பார்த்தோம் இவ்வளவு நேரம்? இடுக்கமான வாசல். சொல்லுங்க என்ன வாசல்? இப்ப நம்ம பார்த்தது இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்ல செல்றவங்க நீங்க எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். சொல்லுங்க, நான் அன்பா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், யாவரோடும் சமாதானமா இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், உத்தமமா இருப்பேன். சவுண்ட் வரலையே பாருங்க. அப்ப நம்ம இருக்கணும். இதுதான் இடுக்கமான வாசல். ரொம்ப கஷ்டம், கடினம். ஆனா இது சென்றாதான் எங்க போக முடியுமா? அங்க போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கிற பூமியில நல்லா சுகபோகமா வாழ்ந்து முடிவு என்ன? மரணம், நரகம்தான், பரலோகம் கிடைக்காது. நீ கொஞ்ச நாள் பாடுபட்டினா சதா காலமும் நமக்கு அழிவு இல்லை, இந்த ஆவிக்கு அழிவு இல்லை. நீ சுகபோகமா இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா எப்படினாலும் நீ வாழலாம். அவனை கேட்க யாரும் இல்லை. நம்ம பணம் நம்ம எப்படி இருப்பேன், எப்படி நீங்க வாழலாம். ஆனா முடிவு மரணம், அங்க போக முடியாது. நம்ம ரொம்ப நாள் வாழ்றது நம்ம ஆசைப்படுறோமா? கொடிய நரகத்துல வேதனை படுகிறத நான் விரும்புகிறோமா? எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க லாசரும் ஐஸ்வர்யவான்கிறத நீங்க லூக்கா சுவிசேஷத்துல வீடுகள்ல படிச்சு பாருங்க. யோனாம் உயிரோடைய வாசல் அண்டையில் இருக்கிற இந்த லாசருக்கு ஒருவேளை தண்ணி சாப்பாடு உணவு தரல. ஆனா 2 பேரும் மறிக்கிறாங்க. காலங்கள் போக போக 2 பேரும் மறிக்கிறாங்க. ஆபிரகாம் மடியில பரலோக ராஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிறார் லாசரு. ஐஸ்வர்யவான் கொடிய நரகத்துல வேதனைப்படுகிறான். ஆனா அங்கிருந்து ஆபிரகாம் எங்க நரகத்தை பார்க்கிறாரு. நரகத்துல இருக்க ஐஸ்வர்யவான் பரலோகத்தை பார்க்கிறான். பார்க்க முடியும், ஆனா எங்க வர முடியாது. அவங்க இங்கேயும் வர முடியாது, நரகத்துல இருக்கிறவங்க பரலோகத்துக்கும் வர முடியாது. ஊட தடை இருக்கு பாருங்க. அப்ப பரிசுத்தம் பரிசுத்தம் தான், அசுத்தம் அசுத்தம் தான். நீ இந்த பூமியில 10 நாள் பாடுகள் நீ சகித்தால் நீ பூர்ண சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா நாம் தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்வோம். இப்பொழுது நாம் கேட்டதெல்லாம் என்ன வாசலாம்? இடுக்கமான வாசல். 2வது கேட்டுக்கு போகிற வாசல். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். விசாலமான வழியில் செல்லுகிற ஜனங்கள் கண் போன போக்கில் என்ன செய்யறாங்களா? போகிறாங்க. இவர்களுக்கு ஒரு லட்சியம் இல்ல, ஒரு உறுதி இல்லாத ஜனங்கள், ஒரு உறுதி இல்லாத ஜனங்க. மனம் போகிறபடி இவர்கள் நடப்பார்கள். தேவ ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, விக்கிரக கோயிலுக்கு போவாங்க.
அங்கேயும் போய் ஆலயத்துக்கு வருவாங்க. பாருங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஜனங்கள், தன் சுயம் சாகல, சுயத்தில் நடக்கிற ஜனங்கள், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஜனங்கள். மனிதர்களுடைய பார்வைக்கு இது செம்மையாக தான் தோன்றுகிறது. அதன் வழி விசாலமானது, அது முடிவு மரணம் என்று பார்க்கிறோம். எனவே இதன் வழியாக அநேகர் பிரவேசிக்கிறாங்க. கஷ்டம் சொன்னா அவங்களுக்கு நினைப்பதில்லை. கஷ்டத்தை சகிச்சு கொஞ்ச நாள் தானே இயேசுவுக்காக ஜீவிப்போம், கஷ்டப்பட்டாலும் இது நல்ல வழி, எந்த கெட்ட பழக்கங்களும் உள் பிரவேசிக்க முடியாது, குட்டி பழக்கமோ உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் ஒன்றும் நமக்குள்ள வராது. இயேசுவின் வழி அவ்வளவு பரிசுத்தம் உள்ளதப்பா. ஆனா கடினம் தான். கடினத்தை கொஞ்ச நாள் நம்ம சகித்து நித்திய காலமா இருக்கிற பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் தான் வாஞ்சிக்கிறாங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசல் மனிதர்களை கேட்டுக்கு கொண்டு செல்லும் வாசலாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வேத வார்த்தை அப்படி சொல்லுகிறது. இந்த வழியில் நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கும் போது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சோதனையுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு என்ன செய்யறாங்க, வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துல 6வது 7வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பாருங்க, நம்ம எதுவும் தாயின் வகத்துல பிறக்கும் போது எது 100 பவுன் நகையோட பிறந்தீங்களா? அப்படி பிறந்தீங்கன்னா ஒரு அதிசயம்தான். பாருங்க, நம்ம தாயின் வயிற்றுல பிறக்கும் எதுவுமே நம்ம கொண்டு போவதில்லை. நீங்க இப்ப போட்டிருக்கிறது, காது மூக்குல போட்டிருக்கிறது ஏதோ இந்த பூமியில இருக்கு வரதான். ஒரு மனிதனுக்கு ஒரு முடிவு இருக்கு. பிறப்புனா இறப்பு. கவர்மெண்ட்ல கூட பாருங்க, பிறப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இறப்பிட சான்றிதழ் இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம ஒரு நாள் வரும்போது நம்ம காது மூக்குல இருக்கிறது கூட விட மாட்டாங்க, அது மண்ணு தின்றும்டா. நம்ம சின்ன ஒரு குண்டு ஊசி கூட விட மாட்டாங்க, பிடுங்கிடுவாங்க. அதனாலதான் வசனம் இருக்கு, உனக்கு இருக்கிறது போதும் என்று மன நிறைவோடு இரு, இருந்தா அவனை நிறைவா ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ பிறக்கும் போது எது நீ கொண்டு வந்தையா? ஒண்ணும் இல்ல. இனிமே நீ போகும்போது எதுவும் கொண்டு போவதில்லை. ஆண்டவர் ஒண்ணு கேட்பார், உண்மை உத்தமமாக இருந்தாயா? நான் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை நல்லா வளர்த்தையா? நல்ல வழியிலே நீ நல்லா போதித்து இந்த பிள்ளைகளை நடத்தினாயா? நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்க, அதை நம்ம செய்யணும். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நல்ல வழியில நடத்தினாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷனை, கணவனை நீ நல்ல வழியில நடத்தி சென்றாயா? ஒவ்வொன்றும் ஆண்டவர் கேட்பார். அதுல நான் உண்மை உத்தமமாக நான் காணப்பட வேண்டும். விசாலமான வழியில் செல்லுகிறவர்கள் மனம் போன போக்கிலே போவாங்க. பணாசைகள் நிறைந்தவர்களாய் இருப்பாங்க. மாமிசை சிந்தை நிறைந்தவர்களாய் சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகிறவர்களாக காணப்படுவாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜீவியம் செய்வாங்க. பாருங்க, வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-6 வரை நான் வாசிக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய்
தேவ பக்தியின் வேஷத்தை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகத்தான் வேண்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்களா? கொடிய காலத்தில் இருக்கிறோம், நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். பண ஆசை உள்ளவர்களாக இருப்பாங்க. தாய் தகப்பன் அடிக்கிறவர்களாய், கீழ்ப்படியாத பிள்ளைகளாய், அன்பு இல்லாதவர்களாய், துரோகம், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கு துரோகம், துரோகிகளாயும் துணிகரமா பேசுவாங்க. சுபாவ அன்பை பார்க்க முடியாது. என் ஜனமே, இந்த கடைசி காலத்துல இது நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. என் ஜனமே, ஆண்டோடைய வருகை உன் வாசப்படியிலே நிற்கிறது. உன் இதயமாகி இந்த வாசப்படி நின்று அவர் இந்த வேலை தட்டி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பக்தி வேஷத்தை தரித்தாதி பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவை இல்லை. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகத்தான் வேண்டும். இதுதான் இடுக்கமான வாசல் வழியாய் போகிற நாம் கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இடுக்கமான வாசல்ல நீங்க போனா போதாது. இயேசு சென்ற வழி என்னென்ன அதை நீங்க பிதா சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். நன்மையை நாம் செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீதி நியாயங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிவார்கள். ஒரு கட்டுப்பாடு பாருங்க இல்லாத விசாலமான வழியில் செல்லுகிற ஜனங்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. ஆயத்தம் இல்லாம சபைக்கு வருவாங்க. ஆனா 2 பேரும் சபைக்கு வருகிற விசுவாசி தான். கர்த்தருக்கு பயப்படுகிற இடுக்கமான வாசல் வழியா வருகிற ஜனமும் வருது சபைக்கு. இன்னொன்னு, கர்த்தருக்கு விசாலமான வழியில செல்லுகிற ஜனமும் வருது ஒரே ஆலயத்துல. இந்த வசனம் பாருங்களேன். ஆலயத்துக்கு வரும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல, ஒரு ஆயத்தம் இல்ல. வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தாங்க. நான் மன மகிழ்ச்சியுடன் சமாதானத்துடன் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போறேன், எனக்கு சந்தோஷத்தை தாங்க, நீ வேண்டிக் கொண்டு வர வேண்டும். அது பாருங்க, இந்த ஜனம் என்ன செய்தான்? விசாலமான வழியில போறவங்க ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் கிடையாது, ஒரு ஆயத்தம் இல்ல. ஜெபிக்காம சபைக்கு வருவாங்க. வேதத்தை தியானிக்காம சபைக்கு வருவாங்க. பிறருடன் ஒப்புரவாகாம சண்டை போட்டு வருவாங்க. தாமதமாக ரேட்டா வருவாங்க. மனக்கசப்புடன் சபைக்கு வருவாங்க. பைபிள் இல்லாம எத்தனோ பேரு சபைக்கு வராங்க. பாருங்க, இதெல்லாம் விசாலமான வழி. இதெல்லாம் கஷ்டம், என்னால கடைபிடிக்க முடியாது சொல்லிட்டு விசாலமான வழியில போறாங்க. பாருங்க, ஆராதனைக்கு வராமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வீட்டுல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனம் விசாலமான வழியில போறவங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ஆராதனை நேரத்தில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்ப்பது, பிரசங்க வேளையில் தூங்குவது, பிரசங்கத்தை குறை கண்டுபிடித்து சொல்லுவது, பேசுவது. பாருங்க, இப்படிப்பட்ட சுபாவங்கள் விசாலமான வழியில போகிற ஜனங்கள் தேவ வசனத்தை பாருங்க சந்தேகப்படுவாங்க. திருவசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள் தான் கல்யாணம் சடங்கு என்னென்னதான் இருக்கு அதுக்கெல்லாம் போகுங்க ஜனங்க, அலையுங்க கடந்து. தேவன் ஆராதிக்க மாட்டாங்க. விசாலமான வழியில நீ சென்று கொண்டு இருக்கிறாய் என்று பாருங்க. இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் விசாலமான வழி, கஷ்டம் இல்லாம போகிறவங்க. பாருங்க, இவர்கள் விசாலமான வழியில் செல்லுகிற கீழ்ப்படியாத சந்ததியாய் இருக்கிறது. இடுக்கமான வழியாய் போகிறவன் நல்ல கருத்துடன் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் தேசத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புவான். ஜெபிக்கிறவன் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவான். ஜெபிக்கிறவன் மேல் தேவனுடைய தயவு இருக்கும். தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்தில் இருக்கும். ஜெபிக்கிறவன் எந்த இடத்தையும் அவன் அசைப்பான். ஜெபிக்கிறவன் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வருவான். நீ ஜெபத்தில் தான் உன் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என் ஜனமே. ஜெபத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஜெபிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற ஜனமே,
அவரிடமாக நெருங்கி வருவாயாக. இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் ஒளியாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஜீவ ஒளியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசுவே இருளை போக்கும் ஒளியாய் இருக்கிறார். இயேசுவே வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறார். என் ஜனமே, பாவத்தையும் சாபத்தையும் போக்கும் ஒளியாய் இருக்கிறார். அவரே பெரியவர், அவரே உயர்ந்தவர், தேவனே வல்லமை உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவனே நீதியின் ராஜா, தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரிடமிருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவருடன் ஒளி ஜீவ ஒளியாகிய இயேசுவின் பாதபடியிலே நீ வரத்தான் வேண்டும். கர்த்தரிடம் இருந்து நமக்கு 3 விதங்களில் ஒளி கிடைக்கிறது. 1, இயேசுவின் ஜீவனின் மூலமாக ஒளி கிடைக்கிறது. 2, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒளி கிடைக்கிறது. 3, தேவனுடைய மகிமையின் மூலமாக ஒளி கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, நேரம் இல்லாதனால வாசிக்கிறேன் பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இயேசுவே நமக்கு ஜீவ ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். என் ஜனமே, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். ஜனமே, நீ அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. ஜனமே, நீ இயேசுவின் பாதபடியில நீ வரத்தான் வேண்டும். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இயேசுவின் நாமம் அதிசயம் உள்ளதாய் இருக்கிறது. இயேசுவின் நாமம் அற்புதம் உள்ளதாய் இருக்கிறது. இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இயேசுவின் நாமம் மகா பெரிய நாமம். இயேசுவின் நாமம் மகா பெரிய நாமம். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். உத்தமன் என்பது நற்குணம் உடையவன். நீ உத்தமனா இருக்கிறாயா? உத்தமியாய் நீ இருக்கிறாய். அநேகர் பேரு, சகோதரி பேர் உத்தமி, நிறைய பேர் அதே வச்சிருக்காங்க. உத்தமன், உத்தமி, பாக்கியவதி, பாக்கியவான். பாக்கியவான் என்பது என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்பொழுது மகிழ்ச்சி உள்ளவன், கொடுத்து வச்சவன். அதனாலதான் பாக்கியவதி, பாக்கியவான். அதுக்கு அர்த்தம் பாருங்க. உத்தமன் என்பது என்ன? நற்குணம் உடையவன். உத்தமன் என்பது அதுக்கு என்ன வந்து பாருங்க, வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்து அந்த நற்குணம் உடையவன். உத்தமன் மேலானவன், உயர்ந்தவன். உத்தமன் பெரும் மதிப்பு பெற்றவன். உத்தமன் குணத்தில் அழகானவன். உத்தமன் சத்தியம் தவறாதவன். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை உயர்த்தி வைக்கிறார், அவர்களை நேசிக்கிறார். உத்தமர்கள் ஒரு காரியத்தில் உறுதியாக இருப்பாங்க. பாருங்க, கர்த்தர் உத்தமர்களுக்கு துணை நிற்கிறார். உத்தமருடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். அதுக்கு வசனம் இருக்கு, நேரம் இல்லாதனால கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். உத்தம குணத்தில் தேவன் பிரியப்படுகிறார். உத்தமனை கர்த்தர் தாங்கி நடத்துகிறார். கர்த்தர் உத்தமருக்கு நன்மை செய்கிறார். பாருங்க, கர்த்தர் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உத்தமனை நேசிக்கிறார். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கத்தான் வேண்டும். அவரை நம்பி நீ ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நீ நம்பி இருக்கும்போது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். என் ஜனமே, கர்த்தரை என் முன் வைத்திருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன் வைத்திருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறேன், நல்வுத்தமன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறேன், நல்வுத்தமன்
அவன் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பான். அவன் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் நல் உத்தமன், அவன் பாக்கியவானா இருக்கிறான். பாக்கியவான் என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், மகிழ்ச்சி உள்ளவனாய், குடுத்து வச்சவனாக அந்த குடும்பம் காணப்படும். இந்த வேளை திருவசனத்துக்கு முன்பாக நம் இருதயம் உத்தமமாக இருக்கிறதா? நீ உத்தமமாக இருந்தா நீ அசைக்கப்பட்டு போவதில்லை. ஒரு சோர்வுகள் வரும்போது, மரணம் சம்பவங்கள் வரும்போது, சேதங்கள் மரண சேதங்கள் வரும்போது நீ அசைந்து போக மாட்டாய். தேவன் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்க, உத்தமன் அசைந்து போவதில்லை. சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சியோன் பர்வதம் அசையாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நாம் போவதற்கு தான் அந்த பூமியில கஷ்டப்படுகிறோம். இடுக்கமான வாசல் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க நம்மை இந்த வேளை ஒப்பு கொடுப்போமாக. இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிற அடிச்சுவடின் வழியை நாம் பின்பற்றுவோமாக. பரிசுத்த வேதாகமத்தை நாம் நேசித்து அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அதை தியானிப்போமாக. தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நாம் நித்தமும் கேட்போமாக. ஜெபத்தில் நாம் தரித்திருப்போமாக. அப்பொழுது தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் போனாலும் தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ என்னதான் நமக்குள்ள இருந்தா சமாதானம் இல்லைன்னா அந்த காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. பாருங்க, தேவனுக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு தெரியும். தேவனுக்குள்ள இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க துவங்கினீங்கன்னா இந்த உங்க சுயம் பேசும். உங்களுக்குள்ள ரெண்டு, ஒன்னு ஆண்டவர் பேசுவார், ஒன்னு பிசாசு பேசும். சுயம், இந்த சுயம் பேசிச்சுன்னா யாராலையும் விடுவிக்க முடியாது. நீங்க சுயத்தை விட்டு வந்தா தான் ஆண்டவர் விடுவிப்பார். பாருங்க, அப்ப இந்த இடுக்கமான வாசல் வழியா போகிறவங்களுக்கு சமாதானம் வேணும். சமாதானத்தை பற்றி 5-7 விதமா இருக்கு. பாருங்க, 7 விதமான ஒரு சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்னு மிகுந்த சமாதானம், 2 பெரிய சமாதானம், 3வது மேலான சமாதானம், 4 புத்தி கெட்டாத சமாதானம், 5 பூரண சமாதானம், 6வது ஆளுகை செய்யும் சமாதானம், 7 நதியை போல பாயும் சமாதானம். பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 165. நீ வேதத்தை நீ வாசிக்கணும், நேசிக்கணும். நீ வேதத்தை நேசித்தா உனக்கு என்ன இருக்குமா? மிகுந்த சமாதானம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். 2வது பெரிய சமாதானம். ஏசாயா 54வது அதிகாரம் 13 நீங்க எழுதி வச்சு வீட்டுல கூட வாசிங்க. ஏசாயா 54:13 பார்க்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதுதான் பெரிய சமாதானம். 3வது மேலான சமாதானம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்தால் இந்த மேலான சமாதானம் கிடைக்கும் என்று அந்த வசனத்துல பார்க்கிறோம். 4வது புத்தி கெட்டாத சமாதானம். பிலிப்பியர் அதே 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது புத்தி கெட்டாத சமாதானத்தை தருவார். இப்ப நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்லிட்டு போறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 5வது பூரண சமாதானம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேர். இதுதான் பூர்ண சமாதானம். 6வது ஆளுகை செய்யும் சமாதானம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை ஆளக்கடவது என்று வாசிக்கிறோம். 7வது நதி போல பாயும் சமாதானம். ஏசாயா 48. ஏசாயா 48 18வது வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன்
நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று பார்க்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். இவைகளெல்லாம் இடுக்கமான வாசல் வழியாக நீ போக வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிகவும் அவசியம். உன் நடைகள் உன் பேச்சுகள் பரிசுத்தமாக இருக்க வேணும். யாவரோடு சமாதானமா இருக்கணும். பரிசுத்தமாக உன் ஜீவியம் காணப்படணும். அப்பொழுதுதான் அந்த வரிக்கு போக முடியும். அது மாத்திரமல்ல, உலகத்தையும் அந்த மாமிசத்தையும் உலகத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அதுதான் சொல்றார், ஏன் வழியில நீ வா. எதை அவர் வென்றாரோ அதையெல்லாம் நீ வெல்லத்தான் வேண்டும். நீ ஜெயம் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். எல்லாவற்றையும் ஒண்ணு கூட நீ தவற விட மாட்டேன். நீ ஆண்டவருக்கு உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் போது நீ பாருங்க, நீ ஜெயம் கொள்ளணும். ஜெயங்கொண்ட ஜீவியம் நீ செய்ய வேண்டும். இந்த கடைசி நாட்களில் செய்யத்தான் வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய தேவனாவே இருப்பார். அவன் என் குமாரனாய் இருப்பான். குமாரன் என் பிள்ளைன்னு சொல்றாரு ஆண்டவரே. பாருங்க, நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தது போல நாமும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்து நாம் பாருங்க ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நமக்கு அவருக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இடுக்கமான வாசல் வழியாய் ஒரு பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. முடிஞ்சவங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவங்க எழுந்து நின்று இந்த திருவசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இடுக்கமான வாசல் வழியாய் ஆண்டவரே போக கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்போமா? அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவே உம்மை போல ஆக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, இடுக்கமான வாசல் வழியாய் ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்ட இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது என்று வாசிக்க கேட்டோம். அப்பா, நீ பேசினதை நாங்கள் கேட்டோம். அதை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் தான் என்று நீ பேசினீர். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ஒருவராகிலும் கைவிட்டு போகாதபடி இந்த இடுக்கமான வாசல் வழியாக இந்த 10 நாள் பாடுகளை சகித்து ஆண்டவரை உமக்காக வாழ இந்த வைராக்கியத்தையும் லட்சியத்தையும் எங்களுக்கு தாங்க. அர்ப்பணிங்க. இந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் போய் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது. இது வழியாக நாம் போய் இயேசுவின் வழியில சென்று அந்த பிதாவை இந்த பரலோக ராஜ்யத்தை கண்டடைய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் என்னுள்ளம். இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றுங்க. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறேன் என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பாயாக. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. உபத்திரவம் உண்டு உலகினிலே என்று உலகத்தை வென்று நின்று. பூமியில உபத்திரங்கள் உண்டு என் கணமே. நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன். நானும் உம்மை போல தியாகம் செய்ய, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. பிள்ளைகளை உட்காருங்க. உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக
வாஞ்சிக்குதே என்னுள்ள இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு இங்கிட்டு ஒரு வேலையை செய்யும், நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் பேசுறாரு. அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு ஆலயம் இருக்கு, கதவை ஒளிஞ்சு விளையாடுறதுக்கலாம். பாருங்க, வெளியில பிள்ளை மேல தப்பு கிடையாது. அந்த பிள்ளை என்னது, அதுக்குள்ள இருக்க கிரியைகளை காமிக்குதுங்க. பாருங்க, அதைத்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் இருளின் பிள்ளைகளும். இந்த பிள்ளைகளும் ஆலயத்துக்குள்ள வந்துருச்சுங்க, அதுக்குள்ள ஒரு நாள் ரட்சிக்கப்படுங்க. அப்ப ஒரு தேவ பயத்தோடு இருக்கணும். பாருங்க, இப்ப நான் கவனிக்கிறேன், ஒளியின் பிள்ளைய பாருங்க நம்ம இருக்கிறோம். பாருங்க, அதுலயே வித்தியாசம் தெரியுது. இப்ப பாருங்க, ஆண்டவுடைய வார்த்தை கொடுக்க அதால உட்கார வைக்க முடியும். பிசாசு இழுத்துட்டு போய் நீ வா, என்னுடைய மக வா, கூட்டு போகுது. பாருங்க, இந்த பிள்ளையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். பிசாசனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆலயத்துக்குள்ள வந்துருச்சுங்க தேவனுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைய. ஆனபடினால இந்த கடைசி நாள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். ஆனபடினால உபத்திரவங்கள் இந்த பூமியில உண்டுன்னு சொல்றாரு. திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன், மாமிசத்தை உலகத்தை நான் ஜெயித்தது போல நீ ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் வழி நடத்தினபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமையும் எல்லாவருக்கே செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீ பாதுகாத்தீர். ஆண்டவரே அப்பா, நீ வழி நடத்தி தந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சங்கீத பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். காணிக்க பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சி எழுப்பி தந்திரேமுக்கு ஸ்தோத்திரம். செய்தியின் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஜப பகுதியை நீர் நடத்தி தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு பேசினீரே, இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தா பேசினீர். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியில அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த இயேசுவின் வழியிலே நாங்கள் செல்ல ஒவ்வொருவரும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்க அதுக்கேற்ற கிருபைகளை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. மனதில் வேண்டிக் கொண்டு வந்த எல்லா வேண்டுதலையிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி இருக்கிறோம். எல்லா வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை கர்த்தாவே பேர் பேராய் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கூட்டு வந்த கர்த்தாவே இந்த சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய வருகை எந்த நேரமும் இருக்குமானாலும் உண்மை சந்திக்க எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.